கடைக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வாங்கியிருக்கு. என்ன விலை என்ன ரேட்டும் உள்ள டீட்டெயில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 சரம் கிளினிக் ஷாம்பு வாங்கியிருக்கோம். ₹1. நமக்கு ஒரு பீஸ் வந்து 81 பைசாவுக்கு கிடைக்கும். 4 சரத்து ₹52. நமக்கு அதில் ஒரு ₹12 லாபம் கிடைக்கும். அதே போல் 5 ஆள் வந்து ஒரு 10 பீஸ் ஒரு சரம் வாங்கியிருக்கு. ஒரு சரத்தில் வந்து நமக்கு ₹130க்கு தந்திருக்கு. ₹150 இருக்கும். ₹20 லாபம். ஒரு பீஸ் நமக்கு வந்து ₹13க்கு தந்திருக்காங்க. அதே போல் கப்ஸு ₹5 கப்ஸு பொரி வந்து ₹53, நமக்கு ₹7, ₹4, 41 பைசா கிடச்சிருக்கு. அதே மாதிரி ₹10 ப்ரீமியம் ரஸ்க்கு ₹9 10 பைசா 5 பீஸு, நமக்கு வந்து ₹4 50 பைசா அதில் லாபம் கிடச்சிருக்கு. ₹4 கம்ஃபர்ட் வந்து கருப்பில் 2 சரம் ப்ளூவில் 2 சரம் வாங்கியிருக்கு. 2 சரம் ₹74, ₹6 வச்சு லாபம் கிடைக்கி. ஒரு பீஸ் வந்து ₹3.70 பைசாவுக்கு நமக்கு கிடைக்கி. அதேமாரி ₹5 குர்குரே வந்து ₹70, அதில் ஒரு ₹5 நமக்கு லாபம் கிடைக்கும். ₹4 60 பைசா. அப்புறம் வந்து 100 மிளகு வந்து நம்ம ₹80க்கு வாங்கியிருக்கு. ஜீரகம் வந்து ₹40, வத்தல் வந்து ₹54, மல்லி வந்து ஒரு ₹250, வெந்தயம் ஒரு 1/4 கிலோ வந்து ₹25. இந்த பொருள்லாம் நம்ம எதுக்கு வாங்கியிருக்கோம்னா, நம்ம இவ்வளோ நாள் ₹5 அட்டை வந்து வெளியாள்கிட்டேருந்து வாங்கி கடைக்கு விற்றுட்டு இருந்தோம். இப்போ நம்மளே போட்டு விற்கலான்னு சொல்லி அந்த ஐடியாவில் வாங்கி வச்சுருக்கு. மொத்தம் ₹778க்கு ஜாமான் வாங்கியிருக்கோம். நமக்கு கிடைச்ச லாபம் ₹63.50 பைசா.